பயமா இருக்குன்னு தவிரலான்னு பார்த்தா இப்படி பிடிச்சு வச்சுட்டானே, என்ன செய்ய? நான் பார்த்துனா காது கீரை வெட்டியில அதை நான் பயமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சாய் பெட் கிளினிக் விருதுநகர் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஷிட்ஸூ வந்திருக்கு. ஸோ இந்த ஷிட்ஸூ பார்த்தீங்கன்னா பேர் வந்து விஸ்கி, வித்தியாசமான பேராக இருக்குல்ல. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூமிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப துருன்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் க்ரூமிங்கிறதுனால அந்த ட்ரிம்மர் சத்தத்தை கேட்டோடனே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கையிலே ஹோல்ட் பண்ணி நெஞ்சு பக்கத்துலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் பண்ணி இப்படியே தான் நான் க்ரூமிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண டாகுக்கு வந்து அது வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிடும், பட் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு கட்டி இல்லாத போர்ஷன்ஸை மட்டும் நீட்டாக எடுத்து விட ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ் கிட்டக்க ட்ரிம்மர் கொண்டு போகும்போது சார் செம்மையாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போய்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நான் உடனே நிப்பாட்டிட்டேன், ட்ரிம்மரை நிப்பாட்டிட்டு உடனே சிசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த லெவல் வரைக்கும் சிசர்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த லெவலில் வந்து நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணணும். ஒரு டாக் வந்து ரொம்ப பயந்து பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரிம்மரை உடனே கொஞ்சம் நேரம் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ கேப்பில் வந்து அவங்களுக்கு சிசர்ஸ் கொடுத்து அந்த சிசர்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரிம்மர் கொடுக்கணும். ஒரே ஃபோர்ஸில் ட்ரிம்மர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்தும், ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் நேரம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஃபேஸுக்கு உடனே மாற்றிடுவேன். அப்புறம் மறுபடியும் ஃபேஸஸ் முடிச்சுட்டு எங்கெங்கே எல்லாம் ட்ரிம்மர் கொண்டு வரணுமோ அங்கங்கெல்லாம் ட்ரிம்மர் கொண்டு ஆரம்பிச்சிடுவேன். சில நேரங்களில் ஒரு ட்ரிம்மர் வச்சு செய்யும்போது அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த இடத்துல இருந்த நாட்ஸஸ் தான். ஸோ அடி வயிற்றுலையும் காலோட பின்பகுதியிலையும் நிறைய நாட்ஸஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரிம்மரில் எடுக்க முடியாதனால சிசர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாதங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நீட்டாக சிசர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாலை வந்து நீட்டாக கோம் பண்ணி அதை வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சார் வந்து கேமராவை மறைச்சிட்டு உட்காந்துருந்ததுனால என்னால் வாலை வந்து வெட்டினதை வந்து கவர் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தா தெரியும், அழகாக ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக குளிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா உள்ளேயே உட்காரலை, வெளியவே நான் நின்னே தீருவேன், தலையை தூக்கிட்டு வெளியே நான் பார்த்தே தீரணுங்க மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து அவரை பிடிச்சி உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தண்ணி ஊற்றாதப்ப பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றும் போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஷாம்பு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துள்ளெல்லாம் செய்யலை, ஓரளவுக்கு ஓகே தான். பட் இந்த பார்த்தீங்கன்னா உடனே வெளியே தலையை தூக்கிடணும். வெளியில் என்ன நடக்குதுன்னு சார் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க பெட் பேரண்ட்ஸை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே தான் இருந்தாங்க. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி துவட்டிட்டு ஒரு சின்னதாக கொஞ்சம் நேரம் ப்ளோ ட்ரையர் போட்டோம். ஆனால் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளோ ட்ரையருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் க்ரூமிங்கே பயந்தவங்க ப்ளோ ட்ரையர் ரொம்ப பயம். ஸோ இருந்தாலும் நல்லா ட்ரை அவுட் பண்ணி அவங்கள அழகாக ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. சூப்பராக இருக்காங்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்தல பார்ப்போம் கைஸ். பாய்.